வணக்கம், வெல்கம் டு YouPilot. ஆல்ரெடி ஸ்டீரிங் பேலன்ஸ் சொல்லி கொடுத்த நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ கிளச்சை கண்ட்ரோல் பண்ணி காரை எப்படி பெர்ஃபெக்டாக மூவ் பண்ணலாம்னு வெறும் 15 மினிட்ஸ்லேயே சொல்லி கொடுத்து பண்ண வைக்கலாம். அதுவும் டைரெக்டாக ஒரு ஏத்தமான ஸ்லோப்பான ரோட்டில் மூவ் பண்ணி சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்லோப்பில் பண்ணுறதுனால அந்த டெக்னிக்கை ரொம்பவே ஈஸியாக பழகிடலாம். முக்கியமான விஷயங்க, காரில் எந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணாலும் கவர்மெண்ட் அப்ரூவ்டு டிரைவிங் ஸ்கூல் காரை யூஸ் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கின இன்ஸ்ட்ரக்டரை பக்கத்தில் உட்கார வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ ஒரு ஃப்ளைஓவர் மேலே ஏற போகிறோம். அடுத்த வெஹிக்கிள்ஸுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்டிக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு டிப்ஸும் முக்கியமானது. இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு ½ hour நீங்கள் உங்கள் காரில் ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலான ரோட்டில் மட்டும் இல்லாமல் டைரெக்டாக ஒரு ஸ்லோப் ரோட்லேயே நீங்கள் நர்வஸ் இல்லாமல் மூவ் பண்ணிடுவீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் இந்த மாதிரி நிறைய டிரைவிங் டிப்ஸ் வீடியோஸ் போட மோட்டிவாக இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரீனில் ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச் இந்த மூணும் தெரியுது. அதே சமயம் லெஃப்ட் சைட் டாப்பில் ஒரு ஸ்க்ரீன் தெரியுது. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம காரோட ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு வியூ தான். நம்ம கார் மூவ் ஆகுறத இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஸ்டீரிங் சொல்லி கொடுத்த நம்ம ஸ்டூடெண்ட் டிரைவிங் சீட்டில் ரெடியாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்லோப் மூவிங் ப்ராக்டிக்ஸில் முதல்ல இவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்க போகிறது பைட்டிங் பாயிண்ட். ஆல்மோஸ்ட் நம்மளோட எல்லா வீடியோஸ்லையும் பைட்டிங் பாயிண்ட்டுக்கு ஏன் இவ்வளோ முக்கியம் கொடுக்குறேன்னா, பைட்டிங் பாயிண்ட் இல்லைன்னா கார், பைக், லாரி, ட்ரெயின் இப்படி எதுவுமே இல்லைங்க. எதுவுமே பைட்டிங் பாயிண்ட் இல்லாமல் மூவ் கூட ஆகாது. ஏன் நார்மல் சைக்கிள் கூட பைட்டிங் பாயிண்ட் இல்லாமல் ஒரு அடி கூட மூவ் ஆகாது. பைட்டிங் பாயிண்ட்னா என்னன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே தெரிகிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். பைட்டிங் பாயிண்ட் தான் வெஹிக்கிள் ஹிஸ்ட்ரியோட ஹார்ட்டே. சரி, இப்போ இவங்களுக்கு எது எது எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி கொடுத்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. ரைட் சைட் ஃபஸ்ட்டு ஒரு பெடல் இருக்குல்ல, அதான் ஆக்சிலேட்டர். இதுவா? அதான். அதில் உங்கள் பெருவிரல் மட்டும் வைங்க. அதுக்காக பெருவிரலை துண்டாக தனியாக வைக்க வேணாம், சும்மா கேஷுவலாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஆக்சிலேட்டர் பெருவிரல் எஃபெக்டை மட்டும்தான் கொடுத்து ரைஸ் பண்ண போகிறோம். புரிஞ்சுதா? இப்போ ஆக்சிலேட்டரை லேஸாக ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ விட்டுக்கோங்க. இன்னொரு வாட்டி பண்ணுங்க. விடுங்க. இன்னொரு வாட்டி. விட்டுக்கோங்க. காலை கீழே எடுத்து வச்சுருங்க. இப்போ நடுவில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பெடல், அதுதான் பிரேக். அதே வலது கால் அதே பெருவரில் ஸ்மூத்தாக பிரேக்கில் வச்சுக்கோங்க. கரெக்ட். இவ்வளோ பவராகவும் ப்ரெஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஸ்மூத்தாக விட்டு கொடுங்க. இல்லை, நீங்கள் ஃபுல்லாகவே விட்டுட்டீங்க. கொஞ்சம் கரெக்ட், இது கரெக்ட். கொஞ்சம் விரலாம் கரெக்டாக பொசிஷனில் வச்சுக்கோங்க. கரெக்ட், ஓகே. பிரேக்கை எப்போவுமே இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக தான் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேவா? இப்போ மறுபடியும் ஆக்சிலேட்டரில் கால் கொண்டு போங்க. ஸ்மூத்தாக லைட்டாக ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பிரேக் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஆக்சிலேட்டர். பிரேக் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே. இப்போ மறுபடியும் ஆக்சிலேட்டர். பிரேக். கரெக்டு. காலை அசைச்சிக்கிட்டே இருக்காமல் ஒரே இடத்துல வச்சுக்கோங்க. கிரிப்பாக வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ மறுபடியும் ஆக்சிலேட்டர் ஒரு வாட்டி கொடுத்து பார்க்கிங்களா? சரி. இப்போ பிரேக். இப்போ இன்னொரு வாட்டி ஆக்சிலேட்டர் கொடுங்க. இப்போ பிரேக். accelerator,
பிரேக், ஆக்சிலேட்டர், பிரேக், ஆக்சிலேட்டர், பிரேக், ஆக்சிலேட்டர், பிரேக், ஆக்சிலேட்டர். ஓகேவா? இப்போ ரைட் லெக்கை ஆக்சிலேட்டருக்கும் பிரேக்குக்கும் மாறி மாறி யூஸ் பண்ணுறோம். பெருவரில் வச்சு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு எண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கிளச். ஒரு கியர் வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு கிளச்சு தான் உயிர் மாதிரி. இந்த கிளச்சை எப்படி யூஸ் பண்ணால் நம்ம லெஃப்ட் லெக் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணும். நம்ம ஆக்சிலேட்டர் பிரேக் யூஸ் பண்ண மாதிரி ஸ்மூத்தாக ப்ரெஸ் பண்ணாமல் கிளச்சை எப்போவுமே பவராக கான்ஃபிடென்ட்டாக ப்ரெஸ் பண்ணணும். உங்கள் இடது காலில் எந்த இடம் பவரோ அந்த இடத்த வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை, கொஞ்சம் பவரான இடத்த வச்சுக்கோங்க. கரெக்ட். இந்த இடம் தான் கரெக்டு. நீங்கள் மறுபடியும் கீழே இறக்கிட்டீங்க, கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. கரெக்ட். இப்போ பவராக கான்ஃபிடென்ட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ரொம்ப பவராக. கரெக்ட். கீழே உங்கள் பாதம் அந்த ஃபுட் மேட்டில் படுதா? இதுதான் கரெக்டான பொசிஷன். இப்போது இதுக்கேற்ற மாதிரி உங்கள் காலை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள். கரெக்ட். அதே மாதிரி ஸ்லோவாகவே ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இன்னும் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஸ்மூத்தாக டைம் எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. கீழே கால் பாதம் ஃபுட் மேட்டில் படணும். இல்லை, தப்பாக பண்ணுறீங்க. காலை கீழே எடுத்து வச்சுருங்க. ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி கிளச்சில் கால் வைங்க. வச்சுட்டு பவராக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டு. மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள். மெதுவாக அது மாதிரியே கொண்டு வாங்க. ஸ்மூத்தாக முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள். போதும். காலை கீழே எடுத்து வச்சுருங்க. சரி, ஓகே. இன்னொரு வாட்டி பண்ணுங்கள் பவராக. இப்போ மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள். இல்லை, தப்பு. கிளச்சை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக ரிலீஸ் பண்ணுறீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். இது மாதிரியே ஸ்லோவாக கொண்டு வாங்க. எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக கொண்டு வாங்க. இதுதான் நம்ம டெக்னிக்கே. கரெக்ட். போதும். இப்போ காலை கீழே எடுத்து வச்சுருங்க. சரி, ஓகே. புரியுதா? கிளச்சை ப்ரெஸ் பண்ணுறது பவராக இருக்கணும், ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். இன்னொரு வாட்டி பண்ணுங்கள். பவராக ப்ரெஸ் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக, ரொம்ப பவராக. இப்போ ஸ்மூத்தாக டைம் எடுத்து ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள். கீழே கால் உரசிக்கிட்டே கொண்டு வாங்க. ஓகே. காலை கீழே எடுத்து வச்சுருங்க. இப்போ அடுத்தது பைட்டிங் பாயிண்ட்டு கண்டுபிடிச்சி மூவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு டைரெக்டாக ஸ்லோப் மூவிங் தான் சொல்லித்தர போகிறேன். அதாவது ஒரு ஏத்தமான ஹில் ரோட்டில் எப்படி மூவ் பண்ணணுமோ அதை தான் சொல்லித்தர போகிறேன். இந்த மூவிங் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் ஸ்மூத்தாக அழகாக மூவ் பண்ணுவீங்க. காரில் ஏறினதும் ஒரு டிரைவரோட ரைட் லெக் பிரேக்கில் தான் முதல்ல போகணும். இப்போ உங்கள் ரைட் லெக்கை பிரேக்கில் வச்சுக்கோங்க. பெருவிரல் வச்சு ஸ்மூத்தாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. காரில் ஏறினதும் ஒரு டிரைவரோட கால் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. முக்கியமாக ஸ்லோப் மூவிங்க்கு இந்த பழக்கம் இல்லைன்னா மூவ் பண்ண முடியாது. இப்போ கிளச்சை பவராக கான்ஃபிடென்ட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டு ஹேண்ட் பிரேக்கும் ரிலீஸ் பண்ணி தரேன். நம்ம ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணாலும் நம்ம கார் அரை இன்ச்சு கூட பின்னாடி மூவ் ஆகாது. ஏன்னா உங்கள் கால் தான் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்க பார்த்தீங்களா, அதனால். புரிஞ்சுதா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே பிரேக்கை விட்டிங்கன்னா நம்ம காரு பின்னாடி மூவ் ஆகி போகும்.
அடுத்தது எவ்வளோ பெரிய ஏத்தமாக இருந்தாலும் நம்ம கார் அரை இன்ச்சு கூட பின்னாடி போகாமல் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு டெக்னிக்கை சொல்லித்தர போகிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம், வலது காலை பிரேக்கில் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம், இடது காலை கிளச்சை பவராக ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு, ஹேண்ட் பிரேக்கும் ரிலீஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பிரேக்லேருந்து கால் எடுத்தால் நம்ம கார் பின்னாடி உருண்டு போகும். அதனால நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, வலது காலை பிரேக்கில் வச்சுக்கிட்டு இடது காலை வச்சு கிளச்சில் பைட்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த பைட்டிங் பாயிண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நாம் ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி கிளச்சை பொறுமையாக ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு கண்டிஷனில் நம்மளோட காரு லேஸாக உதற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த பாயிண்ட் தான் பைட்டிங் பாயிண்ட். இப்போ நீங்கள் கிளச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள், ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு கண்டிஷனில் உங்களுக்கு உதற மாதிரி ஃபீல் ஆகும் பாருங்கள், அப்போ சொல்லுங்கள். கிளச்சை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு பிரேக்கை விடுங்க. இப்போ நம்ம கார் என்ன ஆகுது, மூவ் ஆகுது, தெரியுதா? ஆமாம் தெரியுது. இப்போ கிளச்சை ஒரு கண்டிஷனில் வச்சுருக்கீங்களா, அதுதான் பைட்டிங் பாயிண்ட். அப்படியே பைட்டிங் பாயிண்ட்லேயே ஹோல்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கார் எவ்வளோ பெரிய ஏத்தமாக இருந்தாலும் ஸ்மூத்தாக மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ கிளச்சை பவராக ப்ரெஸ் பண்ணிடுங்க, பிரேக்கும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸ்மூத்தாக. கரெக்ட். இப்போ கிளச்சை பவராக ப்ரெஸ் பண்ணி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணனால கார் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். ஒரு ஸ்லோப்பில் காரு அரை இன்ச்சு கூட பின்னாடி உருண்டு போகாமல் ஃப்ரண்ட்டில் மட்டும் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிதா? இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுறீங்களா? கிளச்சை ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணுங்கள், பைட்டிங் பாயிண்ட் நீங்களே கண்டுபிடிங்க. நம்ம கார் லேஸாக உதற மாதிரி ஃபீல் ஆகும், அதான் பைட்டிங் பாயிண்ட்டு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ மெதுவாக பிரேக்லேருந்து காலை எடுத்து கீழே வச்சுக்கோங்க. காரு ஸ்லோவாக மூவ் ஆக ஆரம்பிக்குதா? அந்த சின்ன உதறல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே காரு ஸ்மூத்தாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதா? இப்போ ஸ்டாப் பண்ணுறதுக்கு கிளச்சை பவர் அமைக்கி பிரேக்கை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பராகவே பண்ணீங்க. ஸோ பைட்டிங் பாயிண்ட் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா பிரேக்கை ரிலீஸ் பண்ணால் ஒரு ஸ்லோப்பில் அரை இன்ச்சு கூட கார் பின்னாடி உருண்டு போகாமல் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் மூவ் ஆகி போகும். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாமா? கிளச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணுங்கள், நீங்களே பண்ணுங்கள், நீங்களே கண்டுபிடிச்சு பண்ணுங்கள். கரெக்ட். இப்போ கிளச்சை பவராக ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுங்க. பிரேக். ஓகே. இந்த பைட்டிங் பாயிண்ட் டெக்னிக் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுதுன்னா டிரைவிங்கில் இருக்கும்போது உங்கள் லைஃப்லேயே எங்கேயுமே எப்போவுமே ஆஃப் பண்ணி விட்டுற மாட்டீங்க. அதே சமயம் எவ்வளோ பெரிய ஏத்தமாக இருந்தாலும் அரை இன்ச்சு கூட வண்டியை பின்னாடி உருண்டு போக விட மாட்டீங்க. அதே சமயம் ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுத்து நெர்வஸாகவும் மூவ் பண்ண மாட்டீங்க. இப்போ இன்னொரு வாட்டி இதே ப்ராசஸை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த வாட்டி கூடவே ஆக்சிலேட்டரும் கொடுத்து பழகலாம். அது ரொம்பவே ஈஸி தாங்க, சின்ன டெக்னிக் தான். நீங்கள் இப்போ பண்ண அதே ப்ராசஸை பண்ணுங்கள். கிளச்சை மெதுவாக ரிலீஸ் பண்ணி பைட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிங்க. பைட்டிங் பாயிண்ட் ஃபீல் ஆகிடுச்சா? இப்போ மெதுவாக பிரேக்லேருந்து காலை கீழே எடுத்து வச்சுருங்க. நம்ம கார் ஸ்மூத்தாக மூவ் ஆக ஆரம்பிக்குதா? இப்போ கொஞ்சம் எனர்ஜியாக போகிறதுக்கு ஆக்சிலேட்டரில் லைட்டாக கால் பெருவிரல வச்சுக்கோங்க. இப்போ ஸ்மூத்தாக ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுங்க. கார் கொஞ்சம் எனர்ஜியாக போகுதா? இப்போ ஸ்டாப் பண்ணுறதுக்கு கிளச் அமைக்கி பிரேக்கை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இதுதான் எல்லா டிரைவர்ஸும் பண்ணுற டெக்னிக். முக்கியமாக ஹில் ஏரியாவில் இப்படி தான் வண்டியை மூவ் பண்ணணும். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பிரேக்கை விட்டு கொஞ்சம் தூரம் பைட்டிங் பாயிண்ட்லேயே போங்க. இப்போ கான்ஃபிடென்ட்டாக ஆக்சிலேட்டரில் கால் வச்சு ஸ்மூத்தாக ஆக்சிலேட்டர் கொடுத்து போங்க. முக்கியமான பாயிண்ட்டு, கிளச்சு பைட்டிங் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் கூட காலை அசைச்சிடக்கூடாது. கொஞ்சம் அசைச்சா கூட வண்டி ஆஃப் ஆயிரும், ஸ்பீடாக போயிடும்.
கிளச் அமைக்க ஸ்டாப் பண்ணுங்கள். பிரேக், ஸ்டாப். அவ்வளோதான். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். நீங்களே பண்ணுங்கள். போதும். ஆக்சிலேட்டர் கொடுங்க. கொஞ்சம் தூரம் போங்க. கிளச் பைட்டிங் பாயிண்ட் மட்டும் விட்டுறக்கூடாது. அதில் கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் எப்போவுமே, எந்த கார் ஓட்டினாலும். ஓகே, கிளச் அமைக்க ஸ்டாப் பண்ணுறீங்களா? கரெக்டாக, சூப்பராக பண்ணீங்க. அண்ட் வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவாக இருக்கும். தேங்க்யூ. 79 Adam, this is Central BCC. Multiple SWAT units responding code 3 to CP at 127th and Adelaide.